ஜீரக சம்பா அரிசியில சுவையான மஷ்ரூம் பிரியாணி எப்படி செய்யறது, இதுக்கு என்னென்ன தேவையான பொருட்கள் அப்படிங்கறத பார்க்கறதுக்கு முன்னாடி ஷெஃப் மெட்ராஸ் முரளி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்துல உள்ள பெல் பட்டன் பிரஸ் பண்ணீங்கன்னா தினம் நான் போடக்கூடிய வீடியோஸ் அனைத்தும் உங்களுக்கு உடனுக்குடனா வந்து சேரும் அப்படின்னு சொல்றேன். இப்போ இந்த மஷ்ரூம் பிரியாணிக்கு நான் என்ன பண்ணிருக்கேன் அப்படின்னா, 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் நான் எடுத்திருக்கேன். இந்த ஆயில் சூடான பிறகு நீங்க என்ன பண்ணுங்க, பட்டை, சோம்பு, கிராம்பு, இலை, மராட்டி முக்கு, அனாசி முக்கு இதெல்லாம் நீங்க எடுத்து வச்சிருந்ததை நீங்க ஆட் பண்ணுங்க. ஆட் பண்ண பிறகு என்ன ஆகும் அப்படின்னா, கொஞ்சம் நல்லா பொரியும் போது நீங்க என்ன பண்ணுங்க, ஒரு 2 பெரிய வெங்காயத்தை எடுத்து அந்த வெங்காயத்துல நீங்க என்ன பண்ணுங்க, ஜூலியன் மாதிரி கட் பண்ணிட்டு இத போட்டு கொஞ்சம் நல்லா வதக்குங்க. இந்த வெங்காயம் வதக்கும் போது நீங்க என்ன பண்ணுங்க, 3 பச்சை மிளகாய் சுமார காரத்துக்கு தேவையான அளவுக்கு, ஆல்ரெடி நம்ம மிளகாத்தூள் காஷ்மீரி சில்லி போட போறோம், இருந்தாலும் இப்போ நீங்க பச்சை மிளகாவை ஆட் பண்ணி நல்லா கொஞ்சம் வதக்குங்க. நல்லா வதக்கும் போது நீங்க என்ன பண்ணுங்க, கொஞ்சம் கலர் மாறும் போது நீங்க என்ன பண்ணுங்க, ஒரு 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட நீங்க ஆட் பண்ணுங்க. சோ இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ண பிறகு கொஞ்சம் நீங்க நல்லா வதக்க ஆரம்பிங்க. சோ அதாவது இஞ்சி பூண்டு பேஸ்டினுடைய வாசனை போகிற வரைக்கும், அதாவது ஆயில்ல நம்ம சேர்ந்து போற வரைக்கும் வதக்கிட்டு, அதன் பிறகு நீங்க என்ன பண்ணுங்க, 2 தக்காளியை எடுத்து பட்டையா, அதாவது நான் ஆஃப் சர்க்கிள்ல நான் கட் பண்ணிருப்பேன். சோ இந்த மாதிரி நீங்க கட் பண்ணிட்டு நீங்க என்ன பண்ணுங்க, தக்காளிய ஆட் பண்ணி அதையும் சேர்த்து நீங்க வதக்குங்க. இந்த மாதிரி வதக்கும் போது நமக்கு என்ன ஆகும்னா, கொஞ்சம் நல்லா வதங்கின பிறகு இதுக்கு தேவையான அளவுக்கு நீங்க உப்பு ஆட் பண்ணுங்க. உப்பு ஆட் பண்ணிட்டு சோ தண்ணி, நம்ம 1 டம்ளர் அரிசி அப்படின்னா 1.5 டம்ளர் அளவுக்கு நான் தண்ணி வச்சிருந்தேன். சோ தண்ணி எனக்கு அளவு கொஞ்சம் கம்மியாகுது. இப்போ நான் இதுக்கு உப்பு போட்டிருக்கேன் பாருங்க. இப்போ நான் என்ன பண்ணுவேன், தண்ணி ஆட் பண்ணுவேன், அதையும் உங்களுக்கு நான் காட்டுறேன் பாருங்க. இப்போ பாருங்க, நான் என்ன பண்றேன், இந்த 1 டம்ளர் அரிசி போட்டதுல 1.5 டம்ளர் அளவுக்கு நான் தண்ணி வச்சிருக்கேன். ஏன்னா பிரியாணி அப்படின்னும் போது நாம எப்பயும் 1க்கு 1.5 தண்ணி வச்சா கரெக்டா இருக்கும் அப்படிங்கிறதுக்காக நான் என்ன பண்ணேன், 1க்கு 1.5 வச்சிருக்கேன். அதன் பிறகு காஷ்மீர் சில்லி பவுடர் 1 ஸ்பூனும், மிளகாத்தூள் 1/2 ஸ்பூனும் நான் போட்டிருந்தேன். அந்த வீடியோல உங்களுக்கு காட்ட முடியல, பட் அதுக்காக நான் என்ன பண்றேன் அப்படின்னா, உங்களுக்கு சும்மா அளவுகள் மட்டும் காட்டுறேன். சோ இத மாதிரி நீங்க என்ன பண்ணுங்க, போட்டுட்டு ஒரு மூடிய போட்டு மூடுங்க. சோ தண்ணி நல்லா கொதிக்கணும். கொதிச்ச பிறகு நாம என்ன பண்ணணும், இதுக்கு நடுவில் அரிசியை ஒரு 1/4 மணி நேரம் ஊற வச்சுட்டு அந்த அரிசியை நல்லா நீங்க வடிகட்டிடுங்க. வடிகட்டிட்டு நாம அரிசியை போட போறோம். இப்போ தண்ணி நல்லா கொதிச்சிச்சு இல்லையா, இந்த நேரத்துல நீங்க என்ன பண்ணுங்க, வடிகட்டி வச்ச அரிசியை இதுல ஆட் பண்ணுங்க. சோ நான் பாருங்க, வடிகட்டு ஃபுல்லா ஸ்ட்ரெயின் பண்ணிட்டு வெறும் அரிசியை மட்டும் தான் நான் போடுறேன். தண்ணி இல்லாம போட்டீங்கன்னா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு போட்டுட்டு நான் என்ன பண்றேன், நல்லா கிளறி விட்டுருக்கேன். இது நேரம் வரைக்கும் நான் இன்னும் மஷ்ரூமை ஆட் பண்ணல. சோ மஷ்ரூமை பாதி பேர் முன்னாடியே ஆட் பண்ணிட்டீங்க அப்படின்னா மஷ்ரூம் ஒரு மாதிரி குழஞ்சு உரு தெரியாம போயிடும். அதுக்காக தான் நான் லேட்டா ஆட் பண்ணுவேன். அதையும் உங்களுக்கு காட்டுறேன். இப்போ தண்ணி நல்லா வச்சு கொஞ்சம் ட்ரை ஆகும்போது பாத்தீங்க அப்படின்னா எனக்கு தண்ணி பத்தாத மாதிரி இருக்குது. காரணம் என்ன, அரிசி 3/4 வேக்காடு கூட ஆகல. சோ அரிசி 1/2 வேக்காடே ஆகலன்னும் போது எப்படி நம்ம தண்ணி இல்லாம இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணிருக்கேன், ஒரு 1/4 டம்ளர் அளவுக்கு அதிகமா. சோ இப்போ இது நேரம் வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா 1.25 டம்ளர் அளவுக்கு தண்ணியை நான் ஆட் பண்ணிருக்கேன். இப்போ 1/4 டம்ளர் தண்ணியையும் ஆட் பண்றேன் பாருங்க. சோ தண்ணி எனக்கு பத்தல அப்படிங்கிறது தெரிஞ்ச பிறகு போட்டு ஒரு நல்லா கிளறிட்டு, இந்த நேரத்துல தான் நான் வெட்டி வச்ச மஷ்ரூமை, நான் ஒரு 250 கிராம் அளவுக்கு மஷ்ரூமை வெட்டி வச்சதை ஆட் பண்ணி இந்த மாதிரி நல்லா ஒரு கிளறி விடுறேன். சோ மஷ்ரூமை போட்டுட்டு இந்த மாதிரி நீங்க ஒரு கிளறிட்டு தம் பண்ணிட்டு நீங்க பண்ணீங்க அப்படின்னா மஷ்ரூம் பிரியாணி நல்லா இருக்கும். அப்படிங்கிறதுக்காக தான் இப்போ நான் தம் பண்ண போறேன். ஃபயர் ஸ்லோவா வச்சீங்க அப்படின்னா ஒரு 5 மினிட்ஸ் வச்சீங்க அப்படின்னா கரெக்டா இருக்கும். இப்ப பாருங்க, அந்த தண்ணி கொஞ்சம் நல்லா ட்ரை ஆயிடுச்சு. அரிசி 3/4 பதத்தை தாண்டி வெந்துருச்சு. இது போதும் அப்படிங்கிறதுக்காக நான் என்ன பண்றேன், சோ சாதத்தை நல்லா தடவி விட்டுட்டு
இது மேல நான் மூடிய போட்டு மேல ஒரு வெயிட் வைக்க போறேன். சோ இந்த மாதிரி வெயிட் வச்சிங்க அப்படின்னா தண்ணி அதாவது சூடு வெளியில எவாபரேட் வெளியாகாம இருக்கும். அதுக்காக நான் என்ன பண்றேன், மூடிய போட்டு மூடிட்டு அது மேல ஒரு சின்னதா ஒரு வெந்நீர் ஹாட் வாட்டரை வச்சுட்டு ஒரு 5 மினிட்ஸ் வரைக்கும் நான் அந்த தம் பண்ணதை பிரிக்காம இருப்பேன். அடுப்பையும் ஸ்லோவா வச்சிருவேன். இப்போ ஆஃப் பண்ணிட்டு ஒரு 5 நிமிடம் கழிச்சு பிரிக்கும் போது உங்களுக்கு சாதம் இப்படிதான் வந்திருக்கும், மஷ்ரூம் பிரியாணி ஜீரக சம்பா அரிசியில. இப்போ நீங்க என்ன பண்ணுங்க, ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் ஊத்திக்கங்க. புதினா கொத்தமல்லி நான் ஆட் பண்ணல, அது உங்களுடைய விருப்பம், வேணும்னா நீங்க ஆட் பண்ணிக்கலாம். இப்போ சாதத்தை நல்லா கிளறி பாருங்க. சோ சாதத்தை கிளறும் போது பாத்தீங்கன்னா கொஞ்சம் சாதம் ஒரு கஞ்சி கோத்த மாதிரியும் ஆயில் இருக்கிற மாதிரியும் தான் இருக்கும். சோ ஜீரக சம்பாவினுடைய அரிசியினுடைய பதம் அப்படிதான் இருக்கும். நீங்க ஆற வச்சு சாப்பிட்டீங்க அப்படின்னாலும் கொஞ்சம் அந்த ஆயிலும் எண்ணெய் தண்ணி கோத்த மாதிரி தான் இருக்கிற மாதிரி இருக்கும் ஜீரக சம்பா அரிசியில. சோ இப்போ சுவையான மஷ்ரூம் பிரியாணிய உங்களுக்கு ஜீரக சம்பா அரிசியில எப்படி செய்யறது அப்படிங்கறத செஞ்சு காட்டிருக்கேன். ஏற்கனவே நம்ம சேனல்ல மஷ்ரூம் பிரியாணியும் போட்டிருக்கேன். பாஸ்மதி அரிசியில புழுங்கரிசிலையும் பண்ணி காட்டியிருக்கேன். சோ செஃப் மெட்ராஸ் முரளி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல உள்ள பெல் பட்டன் பிரஸ் பண்ணுங்க. தினம் நான் போடக்கூடிய பார்த்து என்ஜாய் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது செஃப் முரளிதரன். நன்றி, வணக்கம்.